கமல்ஹாசனின் இந்தியன் டூர் ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதையடுத்து இந்தியன் டூர் ரிலீஸ் அறிவிப்பிற்காக தனுஷ் காத்துக்கொண்டு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. உலக நாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் தயாராகும் திரைப்படம் தான் இந்தியன் டூ. 1996ஆம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தில் 2ஆம் பாகத்தை உருவாக்க இருப்பதாக கடந்த 2017ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு பல தடைகள் மற்றும் பிரச்சனைகள் காரணமாக இந்தியன் டூ திரைப்படம் கிடப்பில் போடப்பட்டது. பின்பு விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு கமலின் முயற்சியால் மீண்டும் இந்தியன் டூ திரைப்படம் புது பொலிவுடன் துவங்கியது. அந்த வகையில் கடந்த 1.5 ஆண்டாக இந்தியன் டூ படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கும் நிலையில் ஒரே ஒரு பாடல் மட்டுமே படமாக்கப்பட இருக்கின்றது. இந்நிலையில் இப்படம் ஜூன் மாதம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேதி குறிப்பிடவில்லை. எனவே ஜூன் மாதம் இந்தியன் டூ திரைப்படம் வெளியாவது உறுதியான நிலையில் தற்போது இப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகும் என தகவல் வந்துள்ளது. என்னவென்றால் ஜூன் மாதம் கமல் நடித்துள்ள கல்கி திரைப்படமும் வெளியாக உள்ளது. பிரபாஸ் நாயகனாக நடித்துள்ள கல்கி திரைப்படத்தில் கமல் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்னும் இந்தியன் டூ திரைப்படத்தில் ஒரு பாடல் படமாக்கப்பட இருக்கின்றதாம். கமல் தேர்தல் வேலைகளை முடித்துக்கொண்டு தக்லீஃப் திரைப்படத்தில் இணைந்திருக்கிறார். இதையடுத்து அந்த பாடலை எப்போது படமாக்குவார்கள் என்பது தெரியாமல் உள்ளது. இந்தியன் தாத்தா இடம்பெறும் மிக முக்கியமான பாடல் காட்சியாம். அதுவும் அப்பாடல் மிக பிரம்மாண்டமாக உருவாக இருக்கின்றதாம். எனவே அப்பாடலை முடித்த பிறகுதான் இந்தியன் டூ படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு உறுதி செய்வார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் இந்தியன் டூ படத்தின் ரிலீஸ் தள்ளி போக அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே பேசப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்தியன் டூ ஜூன் மாதம் வெளியாவதாக அறிவிப்பு வந்தவுடன் தான் தனுஷ் ராயன் திரைப்படம் ஜூலைக்கு தள்ளி போனது. முதலில் ராயன் ஏப்ரல் மாதம் வெளியாவதாக இருந்தது. ஆனால் தேர்தல் நேரம் என்பதால் ஜூன் மாதம் படத்தை வெளியிட தனுஷ் திட்டமிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் இந்தியன் டூ திரைப்படம் வெளியாவதாக வந்த அறிவிப்பால் ஜூலை மாதம் ராயன் படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது இந்தியன் டூ படத்தின் ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வருவதால் ஒருவேளை இந்தியன் டூ ஜூன் மாதம் வெளியாகவில்லை என்றால் அம்மாதமே ராயன் படத்தை வெளியிடலாம் என தனுஷ் முடிவெடுத்துள்ளாராம். எனவே கமலின் இந்தியன் டூ படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பிற்காக தனுஷ் காத்துக்கொண்டு இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வந்த தகவலின்படி கமலும் டெல்லியில் மணிரத்னத்தின் தக்லீஃப் படத்தின் படப்பிடிப்பில் இருப்பதால் அதனை முடித்துக் கொண்டுதான் இந்தியன் டூ பாடல் காட்சிக்கான படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியுமாம். எனவே தான் இந்தியன் டூ ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டதாக பேசப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்தியன் டூ ரிலீஸ் ஜூலைக்கு தள்ளி போயுள்ளதால் தனுஷின் ராயன் திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என தெரிகின்றது. ஏற்கனவே ஏப்ரல் மாதம் தான் ராயன் படம் வெளியாக இருப்பதாக பேசப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியன் டூ தற்போது ஜூலை மாதத்திற்கு தள்ளி போனதால் ஜூன் மாதத்தில் ராயன் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருகின்றது. இதனை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இத்தகவல் உண்மையா இல்லையா என்பது படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமே தான் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நடிகர் தனுஷ் பவர் பாண்டி படத்திற்கு பிறகு தற்போது அடுத்தடுத்து 2 படங்களை இயக்கியுள்ளார். ராயன் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என 2 படங்களை அவர் இயக்கியுள்ள சூழலில் இதில் ராயன் படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து படம் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது. இந்த படத்தின் போஸ்டர்கள் முன்னதாக வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன.